ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா சீரீஸில் தேர்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஃபோர்ட் கொச்சி போக போகிறோம் அப்படின்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெரைன் டிரைவ் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மொத்தமாக இது 2 இடம் தான் இருக்குது. ஒன்று வந்து மும்பை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொச்சி மெரைன் டிரைவ் அப்படின்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம் ₹200. ஸோ 1 hour ட்ராவல்ஸ்க்கு இந்த சொல்லணும் அந்த 10 ஐலாண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபோர்ட் கொச்சி எல்லாத்தையுமே போய் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பெரிய போட் இருக்குல்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏசி லக்ஸுரியஸ் போட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2500 ஒருத்தருக்கு. அதேமாதிரி இங்கே ஒரு போட் இருக்குது, இதில் வந்து 300 400 ஒருத்தருக்கு. ஸோ அதுமாதிரி ஒரு போட்டுக்கு ஏற்ற மாதிரி இது நம்ம எடுத்துருக்குறது பார்த்திங்கன்னா ₹200 ஒரு ஹவருக்கு. ஸோ அப்படியே போய் ஃபுல்லாக சுற்றிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். ஸோ சன்செட் டைமில் போகிறதுனா அது வந்து 2 hour பேக்கேஜ் வரும். ஸோ அது வந்து நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 600 என்னமோ வருது. ஸோ அங்கே வந்து ஒரே நிமிஷம் இல்லைங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்பர் தெரியுது, நல்லா பெரிய பெரிய கப்பல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய ஆக்சுவலாக போட் போகுது பாருங்கள் இங்கேருந்து. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம் இப்போது. ஸோ போவோம், உள்ளே போய் உட்காருவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து மேலே போக சொல்கிறாங்க. ஸோ மேலே போவோம். முன்னாடி அந்த சீட்டில் உட்காந்துருக்கேன். வியூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் பார்க்கலாம், டிரைவர் கேபினையும் பார்க்கலாம். வியூவும் நல்லாயிருக்கும் இங்கே நீங்கள் தெரிஞ்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1 hour ரைடு. ஸோ 1 hourல வந்து பார்த்திங்கன்னா ஸோ டேரெக்டாக போயிட்டு ஃபோர்ட் கொச்சி, அதுக்கப்புறம் அந்த இருக்கிற 10 ஐலாண்டு, ஹார்பரு, இன்னும் 2-3 இடம் காட்டிட்டு 1 hour திருப்பி கூப்பிட்டு வந்து இதே இடத்துல விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹200. ஸோ உண்மையிலே ரீசனபிளான ப்ரைஸ் தான், நல்லாயிருக்கும். ஸோ அதான் சரி நான் புக் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் வரணும், வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹலோ கைஸ், ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷிப் கிளம்பிடுச்சு. நம்ம முன்னாடி தான் உட்காந்துருந்தேன், பாட்டு போட்டிருந்தாங்க, அதான் தள்ளி வந்துட்டேன். அது வேறு ஏதாவது விழுந்து பிரச்சனையாச்சுன்னா எதுக்கு வீடியோவில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஹைகோர்ட் மெட்ரோ, ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோ இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் கொச்சிக்கு போகுது. ஸோ அதுதான் நம்ம போகலான்னு பார்த்தோம். சரி, அதுக்கு பதிலாக லைக் சும்மா இப்படியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் போயிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இது ஃபோர்ட் கொச்சி டேரெக்டாக போய் பார்க்காம இது எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அதை எடுக்காமல் இந்த ஷிப் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஷிப் வந்துட்டு இருக்கு. அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில். ஸோ அந்த பெரிய ஷிப் பக்கத்தில் தான் நம்ம இருந்தோம். ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து வெளில வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்போசிட்டில் அங்கே உள்ளது தான் வந்தீங்கன்னா ஹார்பரு. எல்லாருமே ஏஞ்சி வந்துட்டாங்க, யாருமே வரவே இல்லை. எல்லாருமே ஏஞ்சி வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ அங்கே பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் போட் வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, ஒரு பெரிய போட் போயிட்டு இருக்கு. நம்மளோட பெருசுன்னு நினைக்கிறாரு, நம்மளோட பெருசு அது. அது டிக்கெட்டும் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு ஒரு 2-3 வாட்டர் மெட்ரோ பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் செம்மையாக இருக்குது டிசைன். இந்த டிசைனை பாருங்கள், நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் டிசைனை, சும்மா தெரிக்க ஒரு அளவுக்கு வேற லெவலில் இருக்குது டிசைன். உண்மையிலேயே செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக இந்த வாட்டர் மெட்ரோ டிசைனை. சூப்பராக ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அழகாக அந்த இடத்துல போட் நிற்கிற அந்த இடத்துல மட்டும் அந்த கேப் மாதிரி விட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதாங்க, ஜூம் பண்றேன், எவ்வளவு பெரிய ஷிப் நிக்குது பாருங்க. அங்க நம்ம லாங்குவேஜ் தமிழ். വെൽക്കം ടു ക്ലാസിക്കൽസ്. അപ്പോൾ ആദ്യം നമുക്ക് സേഫ്റ്റി നമുക്ക് കാര്യങ്ങൾ പറയാം. 2 സൈഡിലത് ലൈഫ് ബോയാസ് ആണ്, അതുകൊണ്ടുള്ള ലൈഫ് ജാക്കറ്റ്സ് ഉണ്ട്. ഇതിന്റെ പിന്നിൽ ഒരു ക്ലോത്ത് ഉണ്ട്, അതിന്റെ പേര് ബോയ പാരന്റസ്. ഇത്തരം കാര്യങ്ങൾ സുരക്ഷക്കാരുടെ ബോട്ടിൽ സുരക്ഷിതത്തിൽ യൂസ് ചെയ്യുന്നത് 2 പ്രധാനപ്പെട്ട കാര്യങ്ങളുടെ യാതൊരു. அப்புறம் வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு க்ளோத் இருக்குது, அதுக்கு பேர் போய் அப்பாரட்டஸ்.
இவ்வளவு சுரட்சிக்கு போர்டில் ஷிப்பில் யூஸ் பண்ணது 2 மட்டும் பேங்கிள்ஸ் இருக்குது. இந்த பின்னாடி கீழே யாரும் வைக்கக்கூடாது. பின்னாடி கீழே போய் தண்ணியில கையும் வர போட்டுடாது. ரொம்ப நெய்கிற சேவையா போலீஸ் பட்டுள்ள இருக்குது. பிடிச்சா 25,000 ஓகே. ബോൾഗാട്ടി ഐലൻഡാണ് ഈ കാണുന്നത്. ഇത് ഷൂട്ടിംഗ് ഏരിയയാണ്, അതുപോലെ ടൂറിസ്റ്റ് ഏരിയ ഉണ്ട്. അവിടെ 2 ബിൽഡിംഗ് ഉണ്ട്. അത് ഹണിമൂൺ കോട്ടേജസ് ആണ്. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐலாண்டு, இங்கே பட ஷூட்டிங் தான் நிறைய நடக்குது. बॉलगैटी आइलैंड है, टूरिस्ट एरिया है, टूरिस्ट शूटिंग एरिया भी है. इधर जो बिल्डिंग था और जो शूटिंग हनीमून कॉटेजेस कहता है. ஸோ அந்த பில்டிங்ல நிறைய ஷூட்டிங் தான் எடுத்திருக்காங்களாம், அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ബോൾഗാട്ടി ഐലൻഡ് എന്ന് சொல்லுவோம். இது ஷூட்டிங் எடுத்தா அந்த டூரிஸ்ட் இது ஏரியா பேர் கோல்காட்டி ஐலாண்ட். பார்த்த முதல் ஐலாண்ட் இது. பண்ணது கேட்டிடிஸ். സിനിമയുടെ ഷൂട്ടിംഗ് പാലസ് ആണ്. സിനിമയുടെ ആൾക്കാരല്ലേ? கோல்காட்டி பேலஸ் இது. ഏതെങ്കിലും വെള്ളി നക്ഷത്രം. യെസ്, ദിലീപിന്റെ കൂടെ ഉള്ളത്. விண்ணை தாண்டி வருவாய பொம்மக்குட்டி அம்மாவுக்கு காக்கி சட்டை, காதலிக்கு மரியாதை, போட்டோகிராஃப். ரஜினி மீனா பண்ண ஷூட் பண்ணிருக்கு தெரியுமா? சொல்லு. ஒருவன் முதலாளி முத்து. அதுக்கு हिंदी में 3 पिक्चर लगाया है शाहरुख खान का. एक राज, दूसरा होता है दिल से, और இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, ஹயாத்தி கிராண்ட் ஹயாத்தி 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. 20 feet. நம்ம இப்போ போவது இந்த நதிக்கு பேரு பெரியாறு. பெரியார் வந்து சேருது அரேபியன் சேலு தான். இது பூரா அவன் பேக் வாட்டர் தான். அப்புறம் வந்து சோட்டி வாட்டர் தான். இங்க லெஃப்ட் வந்து 20 feet இருக்குது தண்ணிக்கு கீழே. പിന്നെ അറിയുള്ളൂ. ലുലു ഗ്രൂപ്പിന്റെ ഒരു ഹോട്ടലാണ് കാണുന്നത്, ഗ്രാൻഡ് ഹയാത്ത് 5 സ്റ്റാർ ഹോട്ടൽ. ഇതില് ഒരു കൺവെൻഷൻ സെന്റർ ഉണ്ട്, ലുലു ബോൾഗാട്ടി ഇന്റർനാഷണൽ കൺവെൻഷൻ സെന്റർ. 10,000 പേർക്ക് ഒരേ ടൈമിൽ മീറ്റ് കൂടാൻ കഴിയുന്ന ഒരു ഹാൾ ഇതിനകത്തുണ്ട്. ഇത് ഏഷ്യയിലെ തന്നെ ആദ്യത്തെയാണ്. അതുകൊണ്ടാണ് 4 ഹെലിപ്പാഡുണ്ട്. ഒരെണ്ണം ബിൽഡിങ്ങിന്റെ മേളിലാണ്, ബാക്കി 3 ഗ്രൗണ്ടിലാണ്. ഓ നീച്ചെ खड़ा करना मना है राजा. हेलो, ये लुलु ग्रुप का होटल है, ग्रैंड हयात 5 स्टार होटल. इसमें एक कन्वेंशन सेंटर है. लुलु बड़ी इंडो बिल्डिंग के ऊपर बाकी दिनों ग्राउंड में चलता है. இது லுலு குரூப் ஹோட்டல் தான். ஸோ நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் கிராண்ட் ஹயாத்தி. ஸோ இது வந்து லூலு மாலோட தான். ஸோ கன்வென்ஷன் சென்டர் அங்கே ஒன்று இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். நியர்லி 10,000 பீப்புள் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ഓസ്രി വ്യത്യസ്തമായി കാണുന്നത് റൈറ്റ് സൈഡിൽ. ഇതിന്റെ പിന്നിൽ ഒരു പാലം കാണാം, അങ്ങ് ദൂരെ ലാസ്റ്റ്. വേമ്പനാട് റെയിൽവേ ബിൽഡിംഗ് അറിയപ്പെടുന്നത് ഇന്ത്യയിലെ ഏറ്റവും നീളം കൂടിയ റെയിൽവേ ലൈനാണ്. ഇലക്ട്രിഫൈ ആണ്. നമ്മളിപ്പോ കാണാൻ പോകുന്ന കണ്ടെയ്നർ ടെർമിനൽ कंटेनर മാത്രം പോകും, പാസഞ്ചർ പോകില്ല. ഇതിന്റെ പിറ്റായി ഗോസി ब्रिज. इसका पीछे लास्ट में एक ब्रिज है. वेम्बनाड रेलवे ब्रिज कहता है इंडिया का सबसे बड़ा रेलवे लाइन है. इलेक्ट्रिफाई लास्ट में हम लोग देख सकते हैं कंटेनर टर्मिनल से कंटेनर चलेंगे, लेकिन पैसेंजर नहीं चलता है. हमें राइट साइड இருக்குது கோஸ்டி பிரிட்ஜஸ். அதுக்கு பின்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்குது லாஸ்ட். வேம்பநாடு ரயில்வே பிரிட்ஜ் சொல்லுவான். இந்தியாவிலிருந்து பெரிய ரயில்வே லைன் அந்த எலக்ட்ரிஃபை தான் போன கண்டெய்னர் டெர்மினல் கண்டெய்னர் மட்டும் போகும், பேசஞ்சர் போவார். ഇവിടെ 2 വൈറ്റ് ടവർ കാണാം റൈറ്റ് സൈഡിൽ. നേരെ കാണുന്ന 2 വൈറ്റ് ടവർ, അതവിടെ ആ കാണുന്ന 2 വൈറ്റ് ടവർ കണ്ടോ? ഇല്ല അന്നും നോക്കില്ലേ, ആ വലിയ ബിൽഡിങ്ങിന് തൊട്ടരികില്ല കണ്ടോ? ഇന്റർനാഷണൽ വല്ലാർപാടം ബസിലിക്കാണ്. വല്ലാർപാടം നമ്മുടെ പള്ളിയാണത്. 500 വർഷം പഴക്കമുണ്ട് ആ പള്ളി. പോർച്ചുഗീസുകാർ നിർമ്മിച്ച പള്ളിയാണ് ആ കാണുന്നത്. उधर दिखता है जो व्हाइट टावर, उधर इंटरनेशनल वल्लारवाड़ा बेसिलिका है. वल्लारवाड़ा माता चर्च 500 साल पुराना ये पोर्चुगीज लोगों ने बनाया हुआ चर्च. अंदर की 2 बिल्डिंग 2 व्हाइट टावर है. அது इंटरनेशनल वल्लारवाड़ा बेसिलिका. வல்லார்வாடா மாதா சர்ச் தான் 500 வருஷம் பழக்கமுள்ள சர்ச்சுக்கு போர்ச்சுகீஸ் ஆளுங்க. ஸோ அந்த காமிச்ச ஜூம் பண்ணி காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் காலத்தில் கட்டின சர்ச்சா. ஸோ நியர்லி 500 இயர் ஓல்டு சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கைஸ் இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய போட்டுனாங்க.
சரியான பெரிய போட்டு போயிட்டு இருக்கு பக்கத்துலயே நம்மளுக்கு. ஐ திங்க் இது ஃபுல்லாமே ஏசின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்பர் இது எவ்வளோ பெரிய கப்பல் நிற்குது. அந்த அதுக்கு அந்த மேலே இருக்க அந்த மிஷினரிஸ்னா பாருங்களேன், எவ்வளோ பெரிய மிஷினரிஸ்னு. இந்த கிரேன்ஸ் ஐ திங்க் அன்லோடிங் கிரேன்ஸ்ன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க இந்த ஸோ அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியன்டன் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மேட் ஐலாண்டு, வில்லியன்டன் ஐலாண்டுன்னு பேர். ஸோ அங்கே பாருங்க ஒரு பெரிய க்ரூஸ் நிற்குது. കേരളത്തിലെ ആദ്യത്തെ പൈസ മലബാറിനെ അറിയപ്പെടുന്നത് ഐലൻഡ് വില്ലിംഗ്ടൺ ഐലൻഡ് कहता है तो मैनमेड आइलैंड इसलिए बनाया है रॉबर्ट ब्रिस्टो द ब्रिटिश आर्मी 1301 से पूरे 27 सी पोर्ट एयरपोर्ट रेलवे स्टेशन का स्टैंड ये सब साथ में होता है जगह में दूसरे नहीं ये सामने दिखता है जो बड़ा बिल्डिंग कोचिंग पोर्ट कॉर्पोरेशन ऑफिस है वो पार्टी में है केरला का फर्स्ट पैसा होटल है कांची मलबार வந்து இது ஒரு ஐலண்ட் தான் வில்லியங்டன் ஐலண்ட் சொல்லுவோம். இது மேன்மேட் ஐலண்ட் தான், மனுஷன் உருவாக்கப்பட்ட ஐலண்ட் தான். அது கட்டி இருக்கிறது ரோபர்ட் பிரிஸ்டோ பிரிட்டிஷ் ஆனதான். 1300 ஏக்கர் இருக்குது டோட்டலி. அதுக்குள்ள வந்து சதர்ன் கமாண்ட் ஆஃபீஸ், சீபோர்ட், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் சேர்ந்து இருக்குது. இது மட்டும்தான். இதே தவிர இந்த மாதிரி இங்கே அவருக்கு கிடையாது. அந்த முன்னாடி இருக்குது அந்த பெரிய பில்டிங் கொச்சின் போர்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் தான். அதுக்கு பக்கத்தில் இருக்குது கேரளாவில் இருந்து ஃபர்ஸ்ட் பைசார் ஹோட்டல் தாஜ் மலபார். ദുബായ് പോലെ ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്നത് 10 ലക്ഷം കണ്ടെയ്നർ സൂക്ഷിക്കാനുള്ള കപ്പാസിറ്റിയാണ് ഈ കണ്ടെയ്നർ ടെർമിനൽ ഉള്ളത്. ഇവിടെ നിന്ന് ഒരുപാട് ഐറ്റംസ് നമ്മൾ എക്സ്പോർട്ട് ചെയ്യുന്നുണ്ട്, അതുപോലെ ഇമ്പോർട്ട് ചെയ്യുന്നുണ്ട്. വെള്ളാർവാടം കണ്ടെയ്നർ ടെർമിനൽ എന്നും അറിയപ്പെടുന്നതാണ്. DP വേൾഡ് का इंटरनेशनल कंटेनर टर्मिनल है DP वर्ल्ड तो दुबई पोर्ट चलाता है, लेकिन गवर्नमेंट का अंडर में है. this large container लेने कैपेसिटी है कंटेनर टर्मिनल है. ഇത് DP വേൾഡോടെ ഇന്റർനാഷണൽ കണ്ടെയ്നർ ടെർമിനൽ है. DP വേൾഡ് ने दुबई पोर्ट ഓപ്പറേറ്റ് பண்ணியிருந்தால் ഇന്ത്യൻ ഗവൺമെന്റ് അണ്ടറിൽ കാണിക്കുന്നത് 10 ലക്ഷം കണ്ടെയ്നർ ആയിട്ട് കപ്പാസിറ്റി இந்த കണ്ടെയ്നർ ടെർമിനൽ കൂടെ இருக்குது. ഈ കാണുന്ന ഷിപ്പ് മെഡിറ്ററേനിയൻ ഷിപ്പിംഗ് കമ്പനി എന്നറിയപ്പെടുന്നതാണ്. ലോകത്തിലെ തന്നെ വലിപ്പത്തിൽ 3ാമത്തെ കമ്പനിയാണിത്. ഇതിൽ 3000-ഓളം കണ്ടെയ്നേഴ്സ് ആണുള്ളത്. ഇതിന് പിന്നിൽ ഒരു വൈറ്റ് ക്യാബിൻ കാണാം. ക്യാബിൻ ബ്രിഡ്ജ് അറിയപ്പെടുന്നത് ഇതിലാണ് ക്യാപ്റ്റൻ ഇരിക്കുന്നത്. GPS റഡാർ സിസ്റ്റത്തിന്റെ സ്ക്രീനിൽ നോക്കിയിട്ട് ട്രൈ ചെയ്യുന്നത് ഇവിടുത്തെ ആഴമാനോ തന്നെയാണ്. MSC ക്യാപ്റ്റന്റെ GPS റഡാർ സിസ്റ്റം സ്ക്രീൻ ഇത് MSC கம்பெனியோட சொல்லுவாங்க. அது வெளிப்பத்தில் 3ஆம் கொண்டு வந்து 3000 கண்டெய்னர்ஸ் பின்னாடி ஒரு ஒயிட் கேபின் இருக்குது. கேபின் பில்டிங் சொல்லுவோம். அதுக்குள்ள கேபின் பில்டிங் சொல்லுவோம். அதுக்குள்ள தான் கேப்டன் இருக்குது. GPS ரடார் சிஸ்டத்துல ஸ்கிரீன்ல பார்த்து ட்ரை பண்ணது நம்ம இடத்துல வந்து 60 பிக்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வாட்டர் மெட்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்லேருந்து கொச்சி ஃபோர்ட் போயிட்டு வருது. VVPன்னு சொல்கிறாங்க. ஹைகோர்ட்லேருந்து கொச்சின் ஃபோர்ட் போயிட்டு வாட்டர் மெட்ரோ இதுதான். ஸோ ரூட் இது தான் ஆக்சுவலாக. ஸோ மேபி அது அவுட்டர் லுக் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவுட்டர் லுக் இங்கேருந்து கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது போயிட்டுருக்கு. அங்கெல்லாம் பார்ட்டி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இந்த இதில். அங்கே பாருங்கள் ஒரு பெரிய கண்டெய்னர் ஷிப் அதுவும் போயிட்டுருக்கு. சாரி, இந்த இதில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே இதை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ இருக்காங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் சத்தம் அதிகமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் அவர் சொல்கிறத திருப்பி நான் கேட்கலன்னா நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சாரி கைஸ். ചക്കര ചുണ്ട് തേച്ചു വെച്ച
പുഞ്ചിരി ഉണ്ണിക്കോട് നോക്കിയൊരു സുന്ദരി ചക്കര ചുണ്ട് തേച്ചു വെച്ചൊരു പുഞ്ചിരി ഉണ്ണിക്കോട് നോക്കിയൊരു സുന്ദരി ചൊല്ലുമോ നീയേതാ പറയുമോ പിറന്താ സ്നേഹമായി കൂടുമോ നാരിയായി നാഗരം അഴകേ അഴകേ തളിരേ കുളിരേ അഴകേ അഴകേ തളിരേ കുളിരേ ചക്കര ചുണ്ട് തേച്ചു വെച്ചൊരു പുഞ്ചിരി എന്നിരിക്കോടി നോക്കി നിന്നൊരു സുന്ദരി. ചൈനീസ് ഫിഷറ്റാണത്. ഇത് 17th സെഞ്ചുറിയിൽ ബ്രിട്ടീഷ് ചൈനീസ് എല്ലാം ബിസിനസിന് വേണ്ടി വന്നപ്പോഴും മെയിൻ പിടിക്കാൻ ഉപയോഗിച്ച ടെക്നിക്കാണത്. ഇത് ചൈനീസ് ടെക്നിക്കാണ്, ചൈനീസ് ട്രഡീഷനാണ്. Chinese fishing technique. 17th सेंचुरी में ब्रिटिश चाइनीज यूरोप में बिजनेस करने के लिए आया समय मछली पकड़ने के लिए बना के रखा है. ഇത് ചൈനീസ് ടെക്നിക്ക്, ചൈനീസ് ട്രഡീഷൻ है. ഇത് ചീന വല കമ്പ വലാന്ന് சொல்லுவா. அந்த 17th സെഞ്ചുറിയിൽ ബ്രിട്ടീഷ് ചൈനീസ് യൂറോപ്പിയൻസ് എല്ലാം பிசினஸ்க்காக வந்த டைம்ல மீன் பிடிக்க கட்டு இருக்குது. இது சைனீஸ் டெக்னிக் தான், சைனீஸ் ட்ரெடிஷன் தான். അറബിക്കടൽ, അറേബ്യൻ സീയാണ് ഈ കാണുന്ന റൈറ്റ് സൈഡ്. അറബിക്കടലിൽ പെരിയാർ നദി യോജിക്കുന്ന സ്ഥലമാണ്. ചിലപ്പോൾ ഡേഞ്ചറസ് ഏരിയയാണ്, പോറിയാണ് ഇവിടുത്തെയാണ്. இதுதான் வந்து சொல்றாங்கன்னா அரேபியன் சி அப்படிங்கிறாங்க. അറബിക്കടലിൽ പെരിയാർ இது பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் அந்த फोर्ट कोची अरेबियन सी और फोर्ट कोची पेरियार मेट्रो वाटर नदी संगम होता है. थोड़ा डेंजरस एरिया है, 100 फीट होता है पानी के नीचे. அந்த ரைட் சைடு இருக்குது அரபிக்கடல், அரேபியன் சி தான். அரேபியன் சி பெரியார் நதி சந்தைக்கு பிளந்தா ரொம்ப டேஞ்சറസ് ഏരിയ, മോറണിയാണ് കണ്ണിക്ക് കീഴ്. ഫോർട്ട് കൊച്ചി ബീച്ചാണ് ഈ കാണുന്ന റൈറ്റ് സൈഡിൽ. ഇവിടെയാണ് വാസ്കോ ഡി ഗാമ രണ്ടാമത് വന്നത്. ആദ്യം വന്നത് എവിടെയും കാപ്പാട് ബീച്ച് കോഴിക്കോട്. ഇവിടെ രണ്ടാമത് വന്നത് കണ്ണാതെ ഇവിടെ വന്നത്. അത് ഇവിടെയാണ് വിളിച്ചിട്ട് മരിക്കുന്നത്. ഇവിടുത്തെ ഒരു പള്ളികൾ അടക്കുന്നത് സെയിന്റ് ഫ്രാൻസിസ് ചർച്ചിൽ. ആദ്യം വന്നത് കോഴിക്കോട് കാപ്പാട് ബീച്ച്. फोर्ट कोची बीच इधर आया है जब वास्को डी गामा सेकंड टाइम. फर्स्ट टाइम आया है कापाड़ बीच कोഴിക്കോട് कालीकट में आया मेट्रो. இது फोर्ट कोची बीच தான் இங்க வாஸ்கோ டி गामा செகண்ட் டைம் ஒரு வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குது காப்பாடு பீச் கோഴിക്കോട് காலிக்கட். அது கேரளாவில் இருந்து டிஸ்ட்ரிக்ட் தான். துப்பாக்கி படம் பார்த்துருக்கான். அது இந்த தெத்தாண்ட ஷூட்டிங் பண்ண இருக்குது. அந்த லாஸ்ட்லயே இந்த விஜய் வந்து ஸ்பீடில் வந்து ரிமோட் கிராஸ் பண்ணலையா, அந்த இடத்துல ஷூட் பண்ணிருக்கான். துப்பாக்கி வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து இந்த இடத்துல தான் எடுத்தது அப்படிங்கிறாரு. അതവിടെ നല്ല കാണുന്ന സ്ഥലത്താണ് കേസ് എടുക്കുന്നത്. ഇത് ഫോർട്ട് കൊച്ചി ഐലൻഡ് ഓപ്പോസിറ്റ് സൈഡിലുള്ളത് വൈപ്പിൻ ഐലൻഡ് ആണ്. ഈ വൈപ്പിൽ നിന്ന് ഫോർട്ട് കൊച്ചിയിലേക്ക്, ഫോർട്ട് കൊച്ചിയിൽ നിന്ന് വൈപ്പിലേക്ക് വാഹനങ്ങൾ നടത്താൻ ഉപയോഗിക്കുന്ന ജങ്കാറാണ് കാണുന്നത്. അതുപോലെ നമ്മൾ ഈ ഫോർട്ട് കൊച്ചിയിൽ നിന്ന് ബൈ റോഡ് വൈപ്പിലേക്ക് പോകണമെങ്കിൽ 2 മണിക്കൂർ വേണം. ഈ ജങ്കാറിന് പോകണമെങ്കിൽ 5 മിനിറ്റ്സിനുള്ളിൽ അവിടെ ചെല്ലാൻ കഴിയും. കൊച്ചിൻ കോർപ്പറേഷൻ ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്നത്. ഏജതിക്കായ ഫോർട്ട് കൊച്ചി ഐലൻഡ് എന്ന് വൈപ്പിൻ ഐലൻഡ്, വൈപ്പിൻ से फोर्ट कोची से फोर्ट कोची से वैपिन तक गाड़ी लेके जाने के लिए है. इसका नाम है रोमांडू जंगल कहता है. अगर हम लोग फोर्ट कोची से बाई रोड फोर्ट कोची वैपिन जाने के लिए 2 घंटे चाहिए, लेकिन इसमें जाएगा तो भी 5 मिनट का अंदर जा सकता है. कोचिन कॉर्पोरेशन ऑपरेट करता है. ಇದಕ್ಕೆ ಬೇರೆ ರೋ ಜಂಗಾರ್ சொல்லுவா. இந்த फोर्ट कोची ஐலண்ட் இந்த சைடுல இருக்குது வைப்பின் ஐலண்ட். இந்த வைப்பில் இருந்து फोर्ट कोச்சிக்கு फोर्ट कोची வைப்பிലേക്ക് வண்டி ரெண்டாம் போகிறது அவசியம் இருக்குது. இந்த फोर्ट कोச்சியிலிருந்து பை ரோடு போட்டு வைப்பிലേക്ക് போனோம்னா 2 மணி நேரம் வேணும். இந்த ஜங்காருக்கு போனோம்னா 5 மினிட்ஸுக்குள்ள சேர முடியும். கொச்சின் கார்ப்பரேஷன் தான் ஆப்ரேட் பண்ணிருக்குது. കേരള ഗവൺമെന്റ് കീഴിലാണ്. ബ്രണ്ടൻ സാഹിബ് നിർമ്മിച്ച ഹോട്ടലാണ് ഈ കാണുന്നത്. ബ്രണ്ടൻ ബോട്ടിയാണ് ഹോട്ടൽ എന്നറിയപ്പെടുന്ന 3 സ്റ്റാർ ഹോട്ടലാണ്. ഇത് കാസിനോസിന്റെ അണ്ടറിലാണ്. കാസിനോസ് ഹോട്ടൽ കേട്ടിട്ടുണ്ട്. കാസിനോസ് അവരാണ് ഇപ്പോൾ ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്നത്. ഇത് ബ്രിട്ടീഷുകാർ നിർമ്മിച്ച പഴയ ഒരു ഹോട്ടലാണ്. ഏതൊക്കെ ബ്രണ്ടൻ ആദ്യമേ ബനാറസിന്റെ കീഴിലാണ്. റെസ്ക്യൂ ചെയ്യുന്നതിനാണ് ഇന്ത്യൻ കോസ്റ്റ് ഗാർഡ് എന്നറിയപ്പെടുന്നത്. ഭാരതീയ തटरक्षक ट्रेनिंग सेंटर है लोग हेडक्वार्टर्स है. इन लोग समुद्र में रहता है. ट्रेस्पासर्स को स्मगलर्स और टैक्स वाले अरेस्ट करने के लिए जब समुद्र में एक्सीडेंट होने से रेस्क्यू करता है. इन लोग भारतीय तटरक्षक कहता है. கடலுக்கு காவல் படை இந்தியன் கோஸ்ட் கார்டு அவங்க ட்ரைனிங் சென்டர் தான், அவங்க ஹெட் குவார்டர்ஸ் தான். இவங்க தான் கடல்ல இருந்து ட்ரெஸ்பாசர்ஸ், ஸ்மக்லர்ஸ், ட்ரக்ஸ் எல்லாம் ஏற்றி வரதுக்கு அரெஸ்ட் பண்ணதுக்கு. அப்புறம் வந்து கடல்ல இருந்து ஆக்சிடென்ட் ஆக போட்டா இவங்க ரெஸ்க்யூ பண்ணது இவங்க தான் இந்தியன் கோஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. കണ്ടോ പ്രേമത്തിലെ ആ ഒരു സംഭവം എവിടെയും കണ്ടിട്ട് ഓർക്കുന്നത്. ഒരു പച്ച കളർ വൈറ്റ് ആൻഡ് ഗ്രീൻ കുറെ ചെടികളൊക്കെ ആയിട്ട് നിൽക്കുന്നതാണ്. അത് സിനിമയിൽ എവിടെയെങ്കിലും കണ്ടിട്ടുണ്ടോ? പ്രേമ സിനിമയിൽ
നിവിൻ പോളിലെ കേക്കട്ടാണ് പുതിയ കെട്ടാൻ കവാടമാണ് കാണുന്നത്. ആ വൈറ്റ് ആൻഡ് ഗ്രീൻ കുറെ ചെടി നിൽക്കുന്നതാണോ? ഇവിടെ ആ കാണുന്ന കവാടം കണ്ടോ? പുതിയ കെട്ടാൻ പ്രേമം പ്രണയം ആക്ഷൻ ഹീറോ വെച്ച് ബെക്കി തോട്ടം ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரேமம் படத்தில் நிவின் பாலி வந்துட்டு அந்த குதிரையை கட்டிட்டு வர போற ஸோ அந்த சீன் தான் அது. ஸோ கடைசியாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பாட்டு ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் அதுவும் அப்படியே எடுக்கலை. ஸோ அதோட முடிச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், டைமும் ஆயிடுச்சு, 5 கிட்ட 4 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். காரணம் நைட்டு ஃபுல்லாக ட்ரெயின்லேயே தூங்கலை சரியா, செம்ம டயர்டாக இருக்குது. நாளைக்கு காலைல வேறு சீக்கிரம் எழுந்திருக்கணும் நம்மளுக்கு. ஸோ நம்ம ஒரு மணிக்கு எடுத்துகிட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போகணும். 5 காலைக்கு நம்மளுக்கு பஸ் இருக்குது காலையில், நம்ம அடுத்த ட்ரக்கிங் பிளேஸ் போகிறது. ஸோ அதனால் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆனால் தான் நம்ம கிளம்ப முடியும். ஸோ அதனால் கிளம்புறேங்க. ஸோ அவங்க சொன்னதுலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அங்கே சத்தம் அதிகமாக இருக்குது. ஸோ நானும் அப்பப்போ சொல்லியிருப்பேன். ஸோ புரியல, கண்டிப்பாக திருப்பி நான் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணால் போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ கைஸ், பை.